என்னன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து பார்க்குறப்போ இலங்கையில் வந்துட்டு சிங்களர் அப்படின்னு ஒரு இனமே கிடையாது. வடக்கில் இருந்துட்டு விஜயன்ற ஒரு அரசர் வந்துட்டு ஒரு அரசியல் அகதியாக இலங்கைக்கு வந்து படகுல வந்து இறங்குறாரு. அப்போ இங்கே இருக்க மக்கள் வந்து நுழைய விடுறாங்க. இலங்கை அரசாங்கமே ஒரு தபால் தலையை வெளியிட்டிருக்காங்க. அங்கே வந்துட்டு விஜயன் வந்து படகுல தான் வந்தார் அப்படின்னு அவங்களே வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஒன்றும் மாற்றி சொல்ல போகிறதில்ல. விஜயன் வந்துட்டு மாதிரி ஒரு ஒரு அகதியாக வர்றார். அவங்க அரச குடும்பத்திலேருந்து துரத்தப்பட்ட ஒரு அரச குடும்ப வாரிசாக அவர் வர்றார். அப்புறம் வர்ற காலகட்டத்துக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா பௌத்த மதம் வந்து உள்ள வருது. பௌத்த மதத்தை பொறுத்த வரைக்கும் அதோட புனித மொழி அப்படிங்கிறது புத்தர் பேசின பாலி மொழி. இப்போ நம்ம ஊர்ல வந்து ஆரியர்கள் வந்து சமஸ்கிருதத்தை ரொம்ப அதிகமா தூக்கி பிடிச்ச மாதிரி பௌத்தர்கள் பாலி மொழியை தூக்கி பிடிப்பாங்க. இப்போ தமிழும் சமஸ்கிருதமும் கலந்து கன்னடம் உருவாகிற மாதிரி அங்க பாலியும் தமிழும் கலந்து சிங்களம் உருவாகும். அதனாலதான் சிங்களத்துக்கும் நமக்கும் நிறைய மொழி ரீதியான ஒற்றுமைகள் இருக்கும். பிற்கால பாண்டியரோட வட்டெழுத்து மாதிரி தான் சிங்கள எழுத்துக்களும் இருக்கும். அப்போ சொல்லும் சரி எழுத்தும் சரி ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் அதுதான். இப்படியாக ஒரு வெளியிலேருந்து வந்த ஒரு பொருளால தமிழர்கள் வந்து கொஞ்சம் பிளந்து ஒரு சிங்களர் அப்படின்ற ஒரு இனம் உருவாகுது. சிங்கள இனம் வந்து உருவாகும் பொழுது அவங்க ஆரம்பத்திலேருந்து என்ன பண்றாங்கன்னா பௌத்த சமயத்தை வந்து உயர்த்தி பிடிக்கிறாங்க. எவ்வளவு பேருக்கு வரலாறு தெரியும்னு தெரியல. இந்த உலகத்துல முதலாக ஒரு மத கருத்து நான் சொல்றேன், அதை நீ எதிர்த்து பேசினா நான் உன்னை கொன்றுவேன். விவாதமே நடக்கூடாது. நான் ஒரு கருத்து சொல்றேன், நீ அப்படியே நம்பணும். வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு புத்தர் சொன்னார்னா நீ நம்பணும். இங்க வெள்ளைக்காக்கா எப்படிங்க அப்படின்னு கேட்டா நீ வந்து புத்த மதத்துக்கு எதிரானவன், நான் வெட்டி கொன்றுவேன். இதை வந்துட்டு ஒரு வேலையாக பார்த்த சமயம் வந்து புத்த சமயம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சீனாவில் பார்த்தீங்கன்னா உய்குர் இஸ்லாமியர்கள் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு சிறை கட்டி லட்சக்கணக்கான மக்களை அடைச்சி அவங்க கிட்டேருந்து அவங்க குழந்தைங்களை பிரித்து அவ்வளோ கொடுமை சீனா பண்ணிக்கிட்டு இருக்கு. காரணம் இந்த பௌத்த பேரினவாதம் அப்படின்றது. பௌத்த சமயம் ஆரம்பத்திலேருந்தே அப்படிதான், எதிர்த்து பேசினா அவங்களை அழிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தோட வர்றாங்க. இப்போ தமிழர்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா நம்ம வந்துட்டு இனமாக ஒருவராக இருந்தாலும் மதமாக நமக்கு வந்து நிறைய மதங்கள் இருக்கு. நம்ம அவங்கவுங்க விருப்பத்திற்கேற்ப அவங்கவுங்க மதங்களை பின்பற்றலாம். இப்போ தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா பௌத்த மதத்தை பின்பற்றிய தமிழர்கள் இருந்திருக்கிறாங்க இல்லைங்களா? ஆனால் வந்துட்டு இலங்கையில் பார்க்குறப்ப என்னன்னா நீங்கள் ஒரு தமிழராக இருக்கிறீங்க, நீங்கள் பௌத்தத்தை பின்பற்றணும்னா நீ சிங்களவராக மாறணும். சிங்கள பௌத்தம் தான், தமிழ் பௌத்தம்னு ஒன்று கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டு வராங்க. பௌத்தம்னாலே சிங்களம் தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் மதத்துக்காக போறாங்களோ அவங்களை இனம் மாற்றக்கூடிய வேலை நடக்குது. இப்படியாக சிங்கள இனம்ங்கிறது எண்ணிக்கையில வளர்ந்துகிட்டே வர்றப்போ 1881 ஆண்டில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு படி பார்க்குறப்போ இலங்கையில தமிழர்களோட எண்ணிக்கை வந்துட்டு வெறும் 25% குறையுது. ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். நீங்க சொல்றீங்க ஒரு மதம் மாறுறப்போ வந்து அந்த சிங்களமும் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு சிங்களனா மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கிறப்போ எண்ணிக்கை கூடுறது இனப்பெருக்கத்தினால மட்டும் இல்லாம இந்த மாதிரி மொழி மாற்றம் செய்ததுனால நம்ம தமிழர்களும் பல பேர் சிங்களர்களா மாறினாங்க. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இலங்கை அதிபர்கள், சிங்கள அதிபர்கள் சில பேரோட வரலாறு எடுத்து பார்த்தோம்னா அங்க முன்னோர்கள் தமிழர்களா இருக்கிறாங்க. ரொம்ப மோசமான ஒரு உண்மை அதுதான். இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இப்போ ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் ஹிந்திக்காரன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? உத்தரப்பிரதேசத்தில் 5 வெவ்வேறு மொழிகள் பேசப்பட்டன. ஹிந்தின்ற அது வந்து ஒரு மொழியே கிடையாது. அது வந்துட்டு ஒரு எல்லாத்துலேயும் இருந்த சொற்களை பிடுங்கி போட்டு உருவாக்கப்பட்ட ஒரு பிச்சை பாத்திரம் மாதிரியான ஆங்கிலம் மாதிரி சொல்லலாம் இல்லையா? ஆமாம். ஆங்கிலம் கூட சில பேருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மூல மொழியிலேருந்து கிளைத்தது ஒரு இனத்துக்கான ஒரு மொழியா இருக்குல்ல. ஹிந்தி மக்கள்னு ஒரு மக்கள் கிடையாது. அப்போ என்னன்னா யார் யாரெல்லாம் வந்துட்டு ஹிந்தி பேசினா வளருவோன்னு நம்பி அவங்க தாய்மொழியை கைவிட்டு ஹிந்தி பேச ஆரம்பிச்சாங்களோ இன்னைக்கு அவங்க தான் ஹிந்திக்காரங்க. அந்த மாதிரி சிங்கள மொழியை பேச ஆரம்பித்த தமிழர்களும் இருக்கிறார்கள். இப்போ சிங்களமா இருக்கிறவங்கள கொஞ்சம் பேர் தமிழர்கள், தெலுங்கர்கள் நிறைய பேர் இப்போ சிங்களர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ வந்துட்டு மொழி ரீதியாக பார்க்குறப்ப வேற இருந்தா கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு இனத்தை பெருக்கணும்ன்ற ஒரு நோக்கம் அவங்களுக்கு தொடக்கத்திலேருந்தே இருக்கு. நம்ம மகாவம்சம் பார்த்தாலே தெரியும். இனத்தை பெருக்கணும், நிலத்தை பெருக்கணும், தமிழர்களை அழிக்கணும்ன்றது அவங்களுடைய ஆரம்ப காலத்திலேருந்தே அவங்களுக்கு அதான் நோக்கம். ஆனா நம்ம அந்த மாதிரி நினைக்கல. நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நம்ம இனம் குறையுது, எண்ணிக்கை குறையுது, அந்த கணக்கு வழக்கே நமக்கு தெரியாது. இப்போ தமிழ்நாட்டில் பாக்குறோமே, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், முருகன் தானே வடக்குல வந்து கும்பிட்டுட்டு போட்டுமேன்னு சொல்ற அளவுக்கு தற்குறிகளா இருக்கிறோம்ல இல்லைங்களா? அப்போ அதே மாதிரியான அந்த மனநிலை தான் நமக்கு அங்கேயும் இருந்துகிட்டு இருந்தது. இதனால எண்ணிக்கையில் அவங்க அதிகரிச்சுட்டே போனாங்க. அப்போ 1881 ஆண்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெறும் 25% தான் வந்துட்டோம். ஆனால் நம்ம கிட்டக்க இருந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா ஆங்கிலேயர்களை வந்து இலங்கை ஆட்சி பண்றப்போ அவங்க வந்து ஆங்கிலத்தை அதிகாரப்பூர்வ அலுவல் மொழியா வச்சிருந்தாங்க. தமிழர்களுக்கு இயல்பாகவே நல்ல ஒரு வாசிக்கிற பழக்கம் இருக்குது, மாற்று மொழியை கத்துக்கிற திறமை இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுக்குன்னு மாற்று மொழியை கத்துக்கிட்டு நான் அந்த மொழிக்காரன்னு போய் சொல்ல மாட்டோம். மொழியை கற்றுக்க முடியும் இயல்பாக பார்க்குறப்போ. அப்போ நமக்கு வந்து நல்ல ஆங்கில புலமை இருக்கிறதுனால
1948 ஆண்டு, அதாவது இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் அரசு பணிகள்ல வந்துட்டு 50% மேல தமிழர்கள் தான் இருந்தாங்க. எண்ணிக்கையில் 25% இருந்தாலும் அரசாங்கம் இயங்குகிறது தமிழர்களால தான். தமிழர்கள் தான் வந்துட்டு மேயரா இருப்பாங்க, தமிழர்கள் தான் வந்துட்டு மிக முக்கியமான பொறுப்புகள் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஆனா எல்லா அதிகாரமும் கையில இருந்தாலும் கூட நம்ம வந்து எண்ணிக்கையில குறையிறோமே, அவங்க எண்ணிக்கையில அதிகமா இருக்கிறாங்களே, அவங்க வளர்றாங்களேன்ற அந்த அறிவு புரிதல் நமக்கு இல்லை. இப்ப தமிழ்நாட்டுல இருக்காங்கல்ல, இன்னைக்கு நமக்கு எண்ணிக்கை அதிகமா இருக்கு, இருந்தாலும் கூட நம்ம எண்ணிக்கையே இல்லாதவர்களுக்கு தானே வந்துட்டு ஓட்டெல்லாம் போட்டு அவங்கெல்லாம் அனுப்புறோம். அந்த மாதிரியான ஒரு ஒரு புரிதலற்ற நிலைமை வந்துட்டு இலங்கையிலையும் இருந்துகிட்டே இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் வந்துட்டு 1948 இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்குது. கிடைச்ச உடனே அவங்க வந்து குறிப்பிட்டு பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, தமிழர்கள் வந்து எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல எண்ணிக்கையில் இருக்காங்க. 4ல் ஒருத்தன் தமிழா இருக்கான். அப்ப இதை நம்ம மாற்றணும். அரசு பணிகளில் தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இதை நம்ம மாற்றணும். அது என்ன பண்றது அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. முதல் வேலையா வந்துட்டு மக்கள் வந்து பிரிச்சாதான் ஆள முடியும். இப்போ தமிழ்நாட்டில் தமிழர்கள் இவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தால் கூட நம்மளால ஏன் ஆட்சியை பிடிக்க முடியல அப்படின்னா, ஒரு 4 தமிழை ஒன்னா சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெளியாள் வந்து அவன் எந்த ஜாதி தெரியுமா, இவன் என்ன ஜாதி தெரியுமா, நீ போய் அவன்கிட்ட பழகலாமா, நீங்களாம் எவ்வளவு பெரிய ஆளுங்க, அவங்க தான் உங்களுக்கு அது பண்ணாங்க, இவங்க தான் இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி பிரிவினை பண்ற மாதிரி இலங்கையில முதல்ல பிரிவினைவாதம் பண்றதுன்னு முடிவு பண்ணாங்க. அப்படி பண்றப்ப அவங்களுக்கு வந்து என்னன்னா, 25% பேர் தமிழர்கள் இருந்தாலும் கூட அதுல 2 விதமான தமிழர்கள் இருந்தாங்க. ஒரு தமிழர்கள் வந்து இலங்கையிலேயே இருந்த ஆதிக்குடியிலேருந்து வந்தவங்க. இன்னொரு தமிழர்கள் நம்ம பார்த்தோம்னா மலையக தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆங்கிலேயர் ஆட்சி காலகட்டத்தில் இலங்கையில வந்து தேயிலை தோட்டம், காப்பி தோட்டம் அதெல்லாம் போடுறதுக்காக அவங்களுக்கு வந்து ஆட்கள் தேவைப்பட்டப்போ, தமிழ்நாட்டில் வந்துட்டு பிரிட்டிஷ் ஆட்சினால நிறைய பஞ்சங்கள்லாம் உருவாகி இந்த காலகட்டத்தில் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்கிற மக்களை இலங்கையில குடியமர்த்தி வேலை வாங்குறாங்க. இந்த மக்கள் தான் வந்து மலையக தமிழர்கள் பேர். இப்போ 1823 ஆரம்பிச்சு 1840 வரைக்குமான காலகட்டங்கள்ல இந்த குடியேற்றம் வந்து பெரிய அளவில் நடந்தது. முதல்ல இலங்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, குடியுரிமை அப்படின்றது இந்த மலையக தமிழர்களுக்கு கிடையாது அப்படின்னா 1948 காலகட்டத்திலேயே முதல்ல ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இனிமே வந்து குடியுரிமை கிடையாது அப்படின்னு கொண்டு வராங்க. அது 49 அவங்க என்ன அறிவிக்கிறாங்கன்னா, குடியுரிமை கிடையாதுன்றப்போ வாக்குரிமை கிடையாதுன்றாங்க. இதுல என்ன சிக்கல்னா, 1947 நடந்த தேர்தலில் 7 எம்பி வந்து மலையக மக்களுக்கு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஓட்டு போற உரிமையும் இல்லை, எம்பியும் இல்லை, போச்சு. மொத்தமாக தொடச்சிட்டாங்களா? தொடச்ச பின்னாடியும் கூட இவங்களுக்கு வந்து எப்படி அரசியல் ரீதியாக அதை மீட்கிறதுன்னு தெரில. ஆனால் மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க. ஒன்று என்ன சொன்னாங்கன்னா, 1949 நீங்கள் வந்து விண்ணப்பிச்சு நீங்கள் வந்து குடியுரிமை வாங்கிக்கலாம். இந்தியர்களும் அப்புறம் வந்து பாகிஸ்தானியர்களும் இலங்கையில் இருக்கிறவங்க விண்ணப்பிச்சு வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த விண்ணப்பிச்சு வாங்குறதுக்கான அந்த நடைமுறையெல்லாம் எளிமைப்படுத்தலை. சும்மா மக்களுக்கு வந்துட்டு ஒரு இப்போ சொல்லுவாங்கல்ல, படித்த டாக்டர் ஆயிடலாம் அப்படின்னு. பேச்சுக்கு படித்த தமிழ்நாட்டில் டாக்டர் ஆக முடியுமா? ஆக முடியாது. ஆனால் சொல்றது என்ன, நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும். வடிகட்டு தான் பையனோட அப்பா அம்மா நல்லா சம்பாதிச்சா டாக்டர் ஆகலாம் இல்லைங்களா? ஏன்னா ஒரு போலியான ஒரு இடத்த காமிச்சு மக்களை ஏமாத்துறது. அப்படி ஏமாத்தி என்ன பண்றாங்கன்னா, அந்த மக்களுக்கு எல்லாம் முளவ அரைச்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, நேரு காலத்துலேருந்து ஒப்பந்தமா போட்டு இந்த மக்களை வந்து நீங்கள் வச்சுக்கலாம், நாங்கள் வச்சுக்கலாம், இந்த மக்கள் கிடையாது, நீங்கள் கொஞ்சம் குடியேற்றிக்கோங்கன்னு மாற்றி நிறைய ஒப்பந்தங்கள் போட்டு இப்போ கடைசியாக மிச்சம் இருக்கிற மலையக தமிழர்களுக்கு அங்கே வாக்குரிமை கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் ஒத்திசைவோட நடக்குது. நேரு காலகட்டத்திலேருந்தே வந்து நேரு கொத்வால ஒப்பந்தம், அப்புறமா சிரிமாவோ காலகட்டத்தில் நிறைய ஒப்பந்தம், 3 ஒப்பந்தங்களுக்கு மேலே போட்டாங்க. சாஸ்திரி காலகட்டத்தில் போட்டாங்க, இந்திரா காந்தி காலகட்டத்தில் போட்டாங்க. ஒப்பந்தங்கள் போட்டு அப்படி பிரிச்சுக்கிட்டாங்க. இந்தியா நட்பு நாடு தானே இலங்கைக்கு, தமிழர்களுக்கு தானே எதிரி நாடு. அதனால அதெல்லாம் நடந்தது. இப்போ மலையக தமிழர்கள் அப்படின்ற ஒரு மக்களை ஓட்டுரிமையே இல்லாமல் பண்றப்போ தமிழர்களுடைய அந்த ஆதிக்கம்ன்றது முதல்ல குறையுது. அதுக்கடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ சிங்களம் வந்து சிங்களர்களுடைய தாய்மொழி, தமிழ் வந்து தமிழர்களுடைய தாய்மொழி, ஆங்கிலம்ங்கிறது பொது அலுவல் மொழி. இப்படி இருந்ததை மாத்திட்டு எல்லாமே சிங்களம் தான் கொண்டு வராங்க. 1956 ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி என்ன பண்றாங்கன்னா, தனிச்சிங்கள சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. எல்லாமே இனிமேல் சிங்களத்தில் தான் இருக்கும், தமிழர்கள் ஏதாவது மேலே வரணும்னா சிங்களம் படிச்சுட்டு வா. இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் வந்து அலுவல் மொழியாக வந்து ஆங்கிலமும் இருந்தாலும் அதை நீக்கிட்டு எல்லாருமே ஹிந்தி படித்தா மட்டுமே அந்த உத்தியோகத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்கிறது. அப்படி சொல்கிறது நம்ம எதிர்க்கிறோன்றதுக்கான காரணம் இலங்கை வரலாறு இருக்குது. 56 அந்த தனிச்சிங்கள சட்டம் வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு வந்துட்டு கல்வி பறிப்போகுது, வேலை வாய்ப்பு பறிப்போகுது, நில உரிமை பறிப்போகுது. இது 3மே வந்து இந்த தனிச்சிங்கள சட்டத்தினால போகுது அப்படின்ற ஒரு சிக்கல். இந்த சட்டம் வந்து நாடாளுமன்றத்தில் வந்த உடனேயே தமிழ் அமைப்புகள்லாம், அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சிகள்லாம் அங்கே இருந்தாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக நாடாளுமன்ற வாசல்லே உட்காந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. ஒரு 200க்கும் மேற்பட்ட தலைவர்கள் வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, உள்ளே இருக்கிற சிங்கள அமைச்சர்கள்லாம் கொஞ்சம் அந்த கூலிப்படையெல்லாம் அவங்க மேலே ஏவி விட்டு அவங்க மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. தமிழர்களுடைய அடையாளங்கள்லாம் அழிக்கிறது.
ஒரு கடையை பார்த்து வச்சுப்பானுங்க. பெரிய கடையா ஒருத்தன் தமிழை வளர்ந்துட்டானா குறிச்சு வச்சுப்போம். ஏதாவது ஒரு பிரச்சனை கரெக்டாக வந்து அந்த கடையை கொடுத்துருது. கலவரத்தோட அப்படியே அந்த அடையாளங்களை பார்த்து அழிக்கிறதுன்ற ஒரு வேலை பண்ணாங்க. அதுல நமக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யாழ் நூலகம் அப்படின்றது. 1930ஆவது ஆண்டுல ஒரு தனி நபர் வந்துட்டு செல்லப்பா அப்படின்ற ஒரு தனி நபர் அவர் வீட்டிலேயே வந்து ஒரு நூலகம் தொடங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 1933 ஒரு 1000க்கு கீழான புத்தகங்களை வச்சுட்டு ஒரு வாடகை நூலகத்தை ஆரம்பிக்கிறார். மக்களோட ஆதரவு நல்லா இருக்கிறதுனால 34லயே இன்னொரு வாடகை கட்டிடமே எடுத்து வீட்டில் தொடங்கின நூலகத்தை அந்த கட்டடத்துக்கு மாத்துறாரு. அப்படியே படிப்படியாக அந்த நூலகம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது. வர்றப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பொதுமக்களுக்கு எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச நூலகமாக இருக்குன்றப்போ அதுக்குன்னு வந்துட்டு ஒரு கட்டடம் ஒன்று கட்டுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி கட்டடத்துக்கு வந்துட்டு நரசிம்மன் அப்படிங்கிற ஒரு மேப்பெல்லாம் போட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த எஸ்ஆர் ரங்கநாதன் அப்படின்றவர் அந்த நூலகத்தை எப்படி வளர்க்கலாம் அப்படின்றதுக்கான திட்டங்கள் போட்டு தர்றாரு. எஸ்ஆர் ரங்கநாதன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது. இப்போ நூலகம் இருக்கு இல்லைங்களா, ஒரு நூலகத்தை எப்படி நடத்துறது அப்படின்றத உலக அளவில் கற்பித்து கொடுத்தவர் எஸ்ஆர் ரங்கநாதன். அதோட கட்டமைப்பு மட்டும் இல்லாம நிர்வாகம் எல்லாமே. ஆமா, இப்போ நூலகத்துக்கு போறோம், நம்ம வந்துட்டு அதுல உறுப்பினராக சேர்ந்த வீட்டுக்கு நூல் எடுத்துட்டு போய் படிக்கலான்னு ஒரு முறை இருக்குல்ல. இந்த முறை முதல்ல உலகத்துல எங்க கொண்டு வரப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? இங்க தமிழ்நாட்டுல. நிறைய பேருக்கு தெரியாது. லைப்ரரி கார்டு வச்சிருப்போம், அந்த புக்கை வந்து நம்ம வந்து இரல் வாங்கி வீட்டுல படிச்சுட்டு திருப்பி கொண்டு வருவோம் இல்லைங்களா. இந்த முறையை வந்துட்டு அவர் காலகட்டத்தில் தான் நமக்கு அறிமுகப்படுத்தினார். அவர் வந்துட்டு நூலகவியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்ஆர் ரங்கநாதன். அவருக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. ஏற்பட்ட பெரிய ஒரு நபரா இருக்காரு, ஆனா யாருக்குமே தெரியும். அவருடைய வரலாறு ஒரு தனி வரலாறு. 1923ஆவது வருஷத்துல சென்னை பல்கலைக்கழகத்துல வந்துட்டு அப்பதான் நூலகர்னு ஒரு பணியிடம் உருவாக்குறாங்க. புத்தகம் அவ்வளோ இருக்கு, வேணும்னு கேட்டா எடுத்துறதுக்கு ஆள் கிடையாது. இல்லை சம்மந்தப்பட்ட புத்தகம்லாம் முதல்ல நான் ஒரு புத்தகம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல வாசிக்க வேண்டிய நூல் என்னென்ன அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு தானே நம்ம வந்துட்டு ஆய்வுக்கே ஆரம்பிப்போம். ஆங்கிலத்தில் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்களே, சொல்றீங்க இல்லைங்களா. இப்போ வந்து அது என்னென்ன புத்தகம் இருக்கு, அதுல என்னென்ன புத்தகம் கைவசம் இருக்கு கண்டுபிடிக்க முடியல. அப்போ வந்துட்டு ஒரு பணியிடம் உருவாக்கி யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறோம் விண்ணப்பிங்க அப்படின்னு சொல்றப்போ ஆயிரக்கணக்கான பேர் விண்ணப்பிக்கிறாங்க. அது 2ஆவது சுற்று 3ஆவது சுற்றுலாம் போறப்போ கடைசியா ஒரே ஒரு நபர் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அவர் தான் எஸ்ஆர் ரங்கநாதன். சீர்காழி ராமாமிர்தம் ரங்கநாதன், அதான் எஸ்ஆர் ரங்கநாதன் அப்படின்னு நம்ம சுருக்கமா சொல்லுவோம். அவரை கூட்டு வந்தப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் இளங்கலையிலையும் முதுகலையிலையும் கணக்கு படிச்சு முடிச்சுட்டு அவர் விரிவுரையாளராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கும் நூலகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அன்னைக்கு நூலகன்ற ஒரு பதவியே இங்க கிடையாது, படிப்பும் கிடையாது. அவர் வந்து நூலகத்தில் உட்கார்றப்போ அவருக்கு என்ன ஆகுதுன்னா, அதனால வரைக்கும் வந்துட்டு மனுஷங்கிட்ட பேசிட்டு இருந்தார். இப்போ பாடம் புரிஞ்சா உனக்கு எல்லாம் கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி மனிதர்கள் கூடயே பழகிட்டு இருந்த ஒரு நபருக்கு மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க 2 பேர் தான் வருவாங்க, சுற்றிலும் புத்தகமாக இருக்குது அப்படின்றப்போ ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலுக்கே ஆளாயிடுறாரு. அவர் இன்னும் புத்தகம் கூஞ்சு கிடக்கு, அதை அடுக்கவும் முடியல, மனுஷங்களே பார்க்க முடியல அப்படின்ட்டு இது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ராஜினாமா கடிதம் எழுதுறாரு, நான் வேலையை விட்டு போயிடுறேன்ட்டு. ஆனால் என்னன்னா ஆயிரக்கணக்கான பேருக்கு பார்த்துட்டு அவங்கலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் அவர் வந்து எதுக்கு வேலையை விட்டு அனுப்பணும்னு முடிவு பண்ணுறாங்கன்னா, இங்கிலாந்துல இதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்கு, நாங்கள் செலவு பண்ணுறோம், போய் படிச்சுட்டு வாங்க. வந்த பின்னாடி உங்களுக்கு இந்த வேலை அப்பயும் பிடிக்கலன்னா சொல்லுங்க, உங்களுக்கு வந்து கணக்கு வாத்தியார் வேலையை கொடுத்துரும் திரும்பவும். ஆமாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்துட்டு இங்கிலாந்துக்கு அனுப்புகிறாங்க. அனுப்புறப்போ இங்கிலாந்துக்கு போய் அப்போ இருந்த நூலக சிஸ்டம்லாம் படிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிடிசி முறை அப்படின்னு சொல்லுவாங்க, டிவி டெசிமல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு முறை இருக்கும். அந்த முறையெல்லாம் அவர் பார்க்குறாரு. அந்த தேர்வில் வந்துட்டு ஓரளவுக்கு மார்க்கில் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, பாஸ் ஆகிறாரு. ஆனால் அப்போ அவருக்கு என்ன சிக்கல் வருதுன்னா, அந்த முறையில் இருக்கிற குறைபாடுகளை அவர் கண்டுபிடிக்கிறார். ஏன் அந்த முறையில் எடுக்க முடியலன்னு நான் ஒரு புத்தகம் எழுதுறேன், அந்த முழு புத்தகமும் ஒரு தலைப்புலேயே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? இப்போ ஒரு கட்டுரை தொகுப்புனா 10 தலைப்பு இருக்குல்ல, அப்போது ஒரு கட்டுரை தொகுப்புல 10 தலைப்பு இருக்குன்னா அதுவும் 10 என்ட்ரி போட முடிஞ்சா போடணும். அப்படி இல்லாட்டி அந்த 10 தலைப்பையும் ஒன்று இதெல்லாம் இது சார்ந்தது அதெல்லாம் அது சார்ந்ததுன்னு பிரித்து மல்டிபிள் என்ட்ரி போட்டாதான் ஒரு புத்தகத்தை வேற வேற விஷயத்துக்கு தேடுறவங்க வந்து ரொம்ப எளிமையா அதை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு இவர் வந்து கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டு திருப்பி இந்தியாவுக்கு வர்றப்போ கப்பல்ல இருக்க நூலகத்தை அவர் சரி பண்ணி கொடுக்குறாரு. இவரை பத்தியே தனியா ஒரு தலைப்பே பேசலாம் போல. இப்போ இங்க சென்னைக்கு வேலைக்கு வந்த பின்னாடி சொல்லுவாங்க, அவர் 20 ஆண்டு நூலகராக வேலை பார்த்திருக்காரு. அவருடைய சிறப்பம்சம் என்னன்னா, ஒரு நாளைக்கு 13 மணி நேரம்னு 20 வருஷம் வேலை பார்த்துருக்காரு. 7 நாள் சனி ஞாயிறு விடுப்பு எடுக்காம. அவர் வந்து அவருக்காக விடுப்பு கொடுத்து அனுப்பப்பட்ட நாள்களில் ஒன்று அவருடைய திருமண நாள். அடுத்த நாள் வேலைக்கு வந்தார் எஸ்ஆர் ரங்கநாதன். யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த மாதிரி நபர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து யாழ் நூலகத்தை வளர்த்து கொண்டு வராங்க. இந்த 1980 காலகட்டத்தில் தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய நூலகங்களில் ஒன்றா யாழ் நூலகம் இருந்தது.
97,000 புத்தகம் இருந்தது, நிறைய ஓலைச்சுவடிகள் இருந்தது, நிறைய கையெழுத்து பிரதிகள் இருந்தது, 16வது நூற்றாண்டை சேர்ந்த நிறைய ஆவணங்கள் வந்து அங்கே இருந்தது. இந்த மாதிரி எல்லாமே அங்கே இருந்த ஒரு இடம்ங்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் இயல்பாகவே நிறைய பழைய புத்தகங்கள்லாம் இருக்கும். இப்போ உவே சாமிநாதையர்லாம் வந்து யாழ்ப்பாணத்துக்கு போய் அங்கே நூல்கள்லாம் தேடி இருக்காரு. சிலப்பதிகார பிரதியை கூட அவர் அங்கே தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சோமிதரன் அவரோட ஆவணப்படத்தில் சொல்றாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான இடம். இப்போ அதெல்லாம் எங்கே போச்சுன்னா மக்கள் வந்து யாழ் நூலகத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு ஆவண களஞ்சியமா இருந்தது. பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்பாங்க. தென்கிழக்கு ஆசியாவில் வந்துட்டு இலங்கை தான் இருக்குது, இந்தியா இல்லை. அது கூட தெரியாத தற்கூரிகள் தான் இங்கே வந்து ஆட்சியிலே இருக்கிறானுங்க. உண்மையாகவே தென்கிழக்கு ஆசியாவில் மிகப்பெரிய நூலகமாக இருந்தது யாழ் நூலகம். நம்ம அதையும் சொல்லணும் இல்லைங்களா? நான் தென்கிழக்கு ஆசியானாலே இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒரு மாதிரி பார்க்குறாங்க பாவம். அப்போ அப்படி ஒரு நூலகம் இருக்குது. இப்போ இந்த நூலகம் இப்படி இருக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய உறுத்தலாம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த யாழ் நூலகம் எரிக்கப்படுறப்போ தாவீது அடிகளாருங்கிற ஒருத்தவர் அதை பார்க்குறாரு. அவர் வந்து பொதுவாக அந்த நூலகத்துக்கு வந்துட்டு போகக்கூடிய ஒரு அன்பர். அதை பார்த்து அதிர்ச்சியில் செத்து போனார். யோசிச்சு பாருங்க, ஒரு நூலகத்தினுடைய இறப்புன்றது அது ரொம்ப நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் நம்ம பண்ணி வச்சிருக்கும் போதே நம்ம நூலகம் அப்படிங்கறத ஒரு உன்னதமான ஒரு இடமா தான் வந்து பாக்குறோம். அதோட முக்கியத்துவம் தெரியுது. அப்போ அந்த காலகட்டத்தில் அவர் இறந்ததை வந்து நம்மளால வந்து பெரிய விஷயமா எடுக்கவே முடியாத இழப்பது. நீங்க செகுவாரா ஒரு இடத்துல மேற்கோள் காமிப்பாரு, நல்ல நூல்கள் எங்கே எரிக்கப்படுகின்றனவோ விரைவில் அங்கே நல்ல மனிதர்களும் எரிக்கப்படுவார்கள். செகுவாரா அது வந்து யாழ் நூலகத்தை பார்த்து தான் எழுதினாரா இல்லை அவர் சொன்னது அங்கே பழிச்சுச்சான்னு எனக்கு தெரியல. ஒரு பெரிய இழப்பு, ஒரு பெரிய உளவியல் ரீதியான ஒரு தாக்குதலை, அதாவது நம்மள ஒரு 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 வரலாற்றாளராக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி வந்து யாழ் நூலகத்தில் நடந்தது. நம்ம வந்து நம்ம அனுபவத்திலேருந்து பாடம் கற்றுக்காமல் இருக்கிறதும், நமக்கு ஏற்பட்ட அநீதியை உலக அரங்கில முன்வைக்காமல் இருக்கிறது தான் காரணம். திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் என்னன்னா, பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்துட்டு அந்த வங்காள மொழியை வந்துட்டு தேசிய மொழியாக்கணும்னு போராடினாங்க. அப்போ பாகிஸ்தான் ஆரம்பிச்சது. போராடுறப்போ அவங்க எல்லாம் சுட்டு கொண்டாங்க. அந்த சுட்டு கொண்டதுக்கு எதிராக அவங்க போராடினாங்க. அதை வச்சு ஒரு நாட்டே பிரிச்சாங்க. பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷா பிரிந்துச்சு. அப்படி இறந்து போன அந்த நாளை வந்துட்டு இன்னைக்கு சர்வதேச தாய்மொழிகள் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். செத்து போனோம் 4 பேர் செத்த நாள் இன்னைக்கு சர்வதேச தாய்மொழிகள் தினம். தமிழ்நாட்டில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி செத்தவங்க 400 பேருக்கு மேல. 400 பேருக்கு மேல. ஆனா அது வந்து ஏன் சர்வதேச தாய்மொழிகள் தினம் கிடையாது? 100 மடங்கு அதிகம் இல்ல. வங்காள மொழி வந்து சமஸ்கிருதத்துக்கு பின்னாடி தோன்றிய மொழி. தமிழ் மொழி சமஸ்கிருதத்துக்கு முன்னாடி தோன்றிய மொழி. தமிழ் மொழிக்கு எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு. வங்க மொழி வந்து நம்மளோட வரலாற்று குறைவான, இன்னும் சொல்லணும்னா வங்க மொழியில நிறைய சொற்கள் தமிழ் மொழியினுடைய சொற்கள். இங்க இருந்து ஆமா. இப்போ உதாரணத்துக்கு வங்க மொழியை சேர்ந்த ஒரு பெரிய அறிஞர் இருந்தாருங்க. அவர் வந்து சுனிதி குமார் அப்படின்னு பேர். அவர் வந்துட்டு நகரத்தார்கள் கோயிலுக்கெல்லாம், அவர் இருந்த பகுதியில் நகரத்தார் இருந்தாங்க, கோயிலுக்கெல்லாம் போய் பார்க்குறப்போ தமிழ் மொழி படிக்கிறப்போ தமிழுக்கும் வங்க மொழிக்கும் என்ன இருக்குன்னு ஆய்வு பண்ணி நிறைய விஷயம் வந்து வங்க மொழிக்கு தமிழ்லேருந்து தான் போயிருக்குன்னு அவர் பார்த்துட்டு அவர் பேரை வந்து சுனிதி குமார் அப்படின்றத நன்னெறி முருகன் மாத்திட்டார். சாகித்ய அகாதமிக்கு ஒரு தலைவராக இருந்தார். நிறைய பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீங்க ஒரு மொழியை வார்த்தையை மட்டும் மொழி கிடையாது, இலக்கணம் இருக்கணும்ல. இலக்கணம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா எல்லாம் தமிழ் மொழியிலேருந்து எடுக்கிறாங்க. வங்க மொழியினுடைய இலக்கணம் தமிழ் மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது. சுனிதி குமார் சட்டர்ஜி வந்து அதை பத்தி நிறைய எழுதியிருக்கிறாரு. ஆனா அந்த சுனிதி குமார் சட்டர்ஜி வந்து தமிழ்நாட்டில் இருக்கணும் தெரியாது, ரங்கநாதனே தெரியாது, சுனிதி குமார் சட்டர்ஜி தெரியாது, ஆந்திராலேருந்து பஞ்சம் படைக்க வந்தவங்க எல்லாம் நம்ம தெரியும் இல்லைங்களா? மட்டும் இல்லாம ஆளவும் உட்கார வச்சிரும். அதான் நமக்கு சிக்கலா இருக்கு. இப்போ என்னன்னா, அந்த வரலாறு தெரியாத ஒரு இனமாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நாம வந்துட்டு நாளைக்கு வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு நாம இருக்கிறப்ப ஒரு சவக்குழியை வந்து தோண்டி வச்சுட்டு போறோம்னு அர்த்தம். அவ்வளவுதான். நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஏதாவது என்னன்னா, நான் அப்படியே இருந்துக்கிறேன், நீ வந்து ஏதாவது கெட்டது பண்றியா அதெல்லாம் பண்ணிக்க, கழுத்தை அறுக்கிறப்ப டக்குன்னு அறுத்துரு, எதுக்கு என் கண்ணெல்லாம் காட்டிட்டேன் மனசெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு நான் ஏமாந்துக்கிட்டே இருக்கேன். இப்படியான ஒரு மனநிலையில தான் இன்னைக்கு தமிழர்கள் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம எதிர்ப்போம், போராடுவோம், நம்ம நிலமாச்சே, நம்ம மண்ணாச்சே, நம்மளோட உரிமையாச்சு, அதெல்லாம் அந்த நினைப்பெல்லாம் கிடையாது. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஆந்திரால இருக்கிறவங்க நம்ம மீன் பிடிக்க போனாங்கன்னு சந்திரபாபு நாயுடு மிரட்டுறாருல. அப்போ மிரட்டுறவன்ட்ட போயிட்டு இல்லைங்க நீங்க நல்லா மிரட்டுங்க, நீங்க துப்புங்க, நான் தொடச்சிக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்க துப்புறதா எனக்கு மைசூர் சாண்டல் சோப்புன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன்னா நீ மானங்கிட்ட நாயின்னு அர்த்தம். நான் மானங்கிட்ட நாயா வாழ போறேன்னா நீ நாயா இருந்துக்க, ஆனா அது வாழ்க்கைன்னு சொல்லாது, அதுக்கு பேர் பொழப்பு. உள்ளே வந்து பவன் கல்யாண் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறேன். ஆமா, அதான் சொல்றேன், உனக்கு வந்து நாக்கு அது காலை நக்கி பொழைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. அது பெருமையா யாரும் சொல்லிப்பானுங்க, நான் நல்லா நக்குவேங்க, அந்த கால் இடுக்குல எல்லாம் நக்குவேன், அதையும் சாக்ஸ் போட்ட கால்னா எங்களுக்கு நக்குறது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னவரெல்லாம் தமிழர் தலைவர்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கோம்ல. அந்த பரம்பரையோட வாரிசுகள் இவர்கள் தான் இல்லைங்களா?
அதனால இந்த நாய் பொழைப்பு பொழைக்கிறத பத்தி நம்ம பேசல, நம்ம வந்து வாழுறது, மானத்தோட வாழ்றது, இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு கவிதை இருக்கும், ஈக்களும் கொசுக்களும் எங்கு வேண்டுமானாலும் சென்று இருக்கட்டும், ஆனால் பறவைகள் கூடுகளில் தான் வாழும் அப்படின்ட்டு. ஈ வந்து மலத்திலே உட்காந்து இருந்துன்றதுக்காக ஈ ஃப்ரம் மலம்னு போட முடியுமா என்ன? புரியுதுங்களா உங்களுக்கு? அது அதோட வாழ்க்கை, அது தேர்ந்தெடுத்துக்குது. இது நம்ம பேசிட்டு இருக்குது மனுஷங்களுக்காக, அறிவு இருக்கக்கூடிய, ஆறறிவு இருக்கக்கூடிய, நாகரிகம் இருக்கக்கூடிய மனிதர்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால அதுங்களை பத்தி எல்லாம் இங்க பேச வேணாம். நம்ம இப்போ வரலாறு எடுத்து பேசுறப்போ வந்து அந்த வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நினைவூட்டது மட்டும் இல்லாம மீண்டும் அது வந்து பாத்தீங்கன்னா வருங்காலத்தில் நடந்திருக்கூடாது அப்படிங்கறதுக்காக பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. மிக்க நன்றி. நன்றி.